ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அளவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை முதல்ல நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு வந்து அப்போ தான் நல்லா செட் ஆகும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் தூளும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து கடுகு தாளித்து கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இவ்வளோதாங்க சிம்பிளாக நான் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இதில் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் தனித்தனியாக நல்லா சூப்பராக வருங்க. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் வரும். முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை முதல்ல வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வறுத்தால் தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிட்டோம் இல்லைங்களா, அப்போ நம்ம கிளறி விடுறதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பியும் வந்து கிளறிட்டே இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனவுடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஏன் பண்ணியிருக்கேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. தயிர் சாதத்துக்கு தாங்க. நான் சுட சாதத்தில் இந்த மாதிரி தான் நான் வந்து சூடாக சாதத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து உப்பும் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்குவேன். இது ஒரு 1/4 கிலோ ரைஸுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில். அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு நீங்கள் வேணும்னா சீரகம் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து வெறும் கடுகு தான் இப்போ சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் லேசாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கசந்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து சாதத்தில் கொட்டிக்கலாம். அந்த தண்ணியும் உப்பும் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சாதம் வந்து குழ குழன்னு நல்லாயிருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இது கூட நம்ம தயிரும் சேர்த்து இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம அந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வறுவலையும் சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.